உள்ளத்தொழில்படி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை எப்படியாச்சும் அழிக்கணும், அதுக்கு என்ன வழி செய்கிறதுங்கிற ஒரு முயற்சியில் டெல்லியில் வந்து ஒரு கூட்டம் ரொம்ப மும்முரமாக வேலை பார்க்குறாங்க. அதுக்கு வந்து உள்குத்தா அதிமுகவில் உள்ள ஆள்களையே ஒரு சிலரை பயன்படுத்தி அதற்கு சாதகமாக சொல்கிறது மாதிரி சொல்லி பல பாதகங்களுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரத செய்தி வந்து இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையெல்லாம் கண்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் என்னதான் திட்டம் போட்டாலும் உங்கள் திட்டத்துக்கெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எப்படியாவது இந்த அதிமுகவை நான் காப்பாற்றிடுவேன், காப்பாற்றுறது மட்டும் இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், அதற்கான மாஸ்டர் பிளான் என்கிட்ட ரெடியாக இருக்குது, நிச்சயமாக அதற்கான கூட்டணியை நான் தயார் பண்ணிடுவேன் ரொம்ப தைரியமாக பதில் சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுகவில் உள்ள ஒரு சிலரை வச்சு அதிமுகவை அழிக்கிறதுக்கு டெல்லி செய்கிற பிளான் என்ன? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் கொஞ்சம் கூட அசராமல் நிற்கிற எடப்பாடியுடைய சூழ்நிலை என்ன? இது எங்கே போய் முடியும்? அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அரசியல் நிலவரம் புரியும். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்திக்கு போவோம். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலைங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதிமுக தோல்வி அடைஞ்சிச்சு. அதிமுக அதில் போட்டியிடலை. ஆனால் அதே சமயம் அந்த போட்டியிடாததே ஒரு தோல்விங்கிற மாதிரி அதை ஒரு கணக்கு பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய 2026 தேர்தலில் அப்போ நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது, எந்த அளவுக்கு கூட்டணி வியூகங்களை நடத்துறதுங்கிற ஒரு ஆலோசனையை வந்து மிக தீவிரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வர்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு முக்கியமான தலைவர்களையும் அழைத்து பேசி அவங்களுடைய ஆலோசனைகளை கலந்துரையாடல்களை எடப்பாடி செய்தாருங்கிற ஒரு தகவல் வர்றப்ப, இன்னொரு பக்கம் ஒரு செய்தி வந்து 6 முக்கியமான ஒரு அதிமுக மாஜிக்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்தித்து நீங்கள் எப்படியாவது அந்த பாஜகவில் மறுபடியும் வந்து கூட்டணியை அமைக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம அதிமுகவிலேருந்து போன ஓபிஎஸ் அவர்களை இணைக்கணும், எடப்பாடி அவர்கள் வந்து பொதுச் செயலாளராகவே நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து ஒத்துக்கிட்டாரு, எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, அதனால் ஓபிஎஸ்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும், அதே போல் சசிகலா அவர்கள் டிடி அவர்கள் வந்தாலும் நம்ம சில நிபந்தனைகளோடு அவங்கள சேர்த்துக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து கட்சி வலுப்பெறும் அப்படிங்கிற யோசனையை சொன்னதாகவும், இந்த யோசனையெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா என்னென்னலாம் குத்தல் கொடுப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவர் இஷ்டத்துக்கு இப்போ வர்றேன்னு சொல்லலை, அவரை யாரோ உள்ளே போய் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்பப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யலை, ஏற்கனவே அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகப்பட்டதாக இருக்கட்டும், அம்மாவுடைய சமாதியில் போயிட்டு அவர் வந்து தியானம் இருந்ததாக இருக்கட்டும், மறுபடியும் நம்மள்கிட்ட சேர்ந்ததாக இருக்கட்டும், நம்மளுக்கு எதிர்த்து வழக்கு போட்டதாக இருக்கட்டும், சின்னத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணதாக இருக்கட்டும், இப்படி எதை எடுத்தாலும் அவர் வந்து பாஜகவுடைய அந்த டெல்லி தலைமை அல்லது பாஜகவுடைய தலைவர்கள் சொன்னதை கேட்டு அந்தப்படி தான் செஞ்சாருங்கிறது அவரே பல இடங்களில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ கூட அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, நம்ம பல போராட்டங்கள் பண்ணியும் இந்த அதிமுகவை கைப்பற்ற முடியலை, நம்மளை வந்து சட்டப்படியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க, நடுவில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம ராமநாதபுரத்தில் நின்று தோத்துட்டோம், அதனால் வேறு வழி இல்லை, இது உள்ளே எப்படியாவது போயிடணுன்னு அவர் நினைத்ததை பாஜக பயன்படுத்திக்கிட்டு இப்போ என்ன பிளான் போடுது, நீங்கள் நினச்ச மாதிரியே உள்ளே போயிருங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு முடிந்த அளவு அதிகாரத்தை வாங்கிட்டு அங்கே இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படியாவது அதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்து தான் ஓபிஎஸ் அனுப்புது. இந்த திட்டத்துக்கு நாங்கள் தயார் இல்லை. ஏன் தயார் இல்லைன்னா, மறுபடியும் இந்த பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு நிச்சயமாக வரவே வராது. அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் குறுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ மட்டும் என்ன வந்து சிறுபான்மை ஓட்டு எதுவுமே வரல தானே, அது அப்படியே 99% ஓட்டு வந்து திமுக கூட்டணிக்கு தானே போயிருக்குங்கிறப்ப, ஆமாம் போனது உண்மை. காரணம் வந்து நம்ம வந்து பாஜகவில் வந்து நிரந்தரமாக விலையிட்டமாங்கிற உறுதியானதை சிறுபான்மை மக்கள் நம்பலை. அப்படி அவங்க நம்பாத அளவுக்கு திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் நம்மளை சந்தேகப்பட்டு சிறுபான்மை மக்கள் நமக்கு வாக்கு கொடுக்கல. ஆனால் அதே சமயம் 2026 வரைக்கும் நம்ம தொடர்ந்து இருந்து நம்ம இந்த பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னோம்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டல் கிட்டத்தட்ட பாதி நம்மளுக்கு வர்றது வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் சில புதுசாக கட்சி தொடர்ந்து இருக்கிற விஜய் போன்றவர்கள் கூட நம்மகிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக நம்ம வந்து ஒரு கணிசமான வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை தவிர வேறு எந்த முயற்சி யார் பண்ணாலும் நான் அதுக்கு உடன்பட மாட்டேன்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லி முடித்த பிறகு இந்த 6 பேருமே அதை ஒத்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த 6 பேரில் ஒரு சிலர் நீங்கள் என்ன அதிமுக வந்து அந்த அம்மா சசிகலா அம்மாவுடைய தயவில் தானே நீங்கள் இப்போ பதவிக்கே வந்தீங்க அப்படின்லாம் எதிர்த்து பேசியதாகவும் தகவல் வருது. ஆக எப்படியா இருந்தாலும் அதிமுகவில் உள்ள பெரும்பாலானவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, எப்படியாவது அதிமுகவுடைய பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணுங்கிறதுல எல்லாருக்குமான உடன்பாடு இருக்குது. ஆனால் அதே சமயம் இப்படி உள்ளே சேர்ந்துட்டு திருப்பி குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஆள்களை சேர்க்கக்கூடாதுங்கிறது ஒரு சிலருடைய நோக்கமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை மிக சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இதில் அந்த பாஜகவோட பாசம் உள்ள ஒரு சில அதிமுகவினர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்குங்க, நம்ம பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்தியை கொண்டு வர்றதுக்கு காரணம் இது வந்து பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட்டு இவங்களா சொல்கிறது இல்லை. இதை நம்ம திருப்பி கொஞ்சமாச்சும் அசந்து கூட ஏற்றுக்கிட்டோம்னா அதிமுக காணா போயிடும். அதிமுக காணா போயிருங்கிறதுக்கு உதாரணம், பாஜக எந்த கட்சியில் கூட்டணி சேருதோ அந்த கூட்டணி சேரக்கூடிய கட்சியை கொஞ்ச காலத்தில் இல்லாமல் ஆக்கின வரலாறு தான் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனாங்கிற ஒரு கட்சி எவ்வளோ வலுவாக இருந்துச்சு. பால் தாக்கரேவுடைய மகன் உத்தம் தாக்கரே அவர்கள் வந்து மிக சிறப்பாக அந்த சிவசேனாவை கொண்டு வந்திருக்கிறப்ப என்றைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாங்களோ அன்றைக்கே கதை முடிஞ்சிச்சு. அந்த சிவசேனாவை உடைச்சி அந்த ரெண்டாக்கி இன்றைக்கி சிவசேனாவுக்கு அங்கே வந்து ஒன்றுமே மதிப்பில்லாத சூழ்நிலையை உருவாக்குனது இந்த பாஜக தான். அதே போல் பீகாரில் எடுத்துக்கிட்டால் அந்த நிதிஷ்குமாரோடைய கூட்டணி வச்சு அங்கேயும் உடைச்சி நிதிஷ்குமாரை ஒன்றும் இல்லாமல் 42 இடங்களுக்கு கொண்டு வந்து அதையும் அவரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சு ஆட்சி அமைக்கிற மாதிரி அந்த கட்சியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதும் இந்த பாஜக தான். அதே போல் பாண்டிச்சேரி நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பாண்டிச்சேரியில் வந்து கவர்னரை வச்சு அந்த அங்கே உள்ள அவர் முதலமைச்சரோட கூட்டணி வச்சு எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பாஜகவே நடத்தி அந்த பாண்டிச்சேரி மாநில முதலமைச்சருக்கு வேலை இல்லாமல் ஆக்கினதே எல்லாருக்கும் தெரியும். அதே போல் காஷ்மீரில் மஹபூபா முஃப்தி அந்த அம்மா எப்போ இந்த பாஜகவில் கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கே அவங்க கட்சி அழிஞ்சு போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி சில வருடங்களில் காணாமல் போயிடுறது தான் வரலாறாக இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறதுக்கு தான் திட்டம் போட்டு தான் அமித்ஷா அவர்கள் காய் நவுத்துறப்ப இதை புரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து உஷாராயிட்டார். அப்போ அமித்ஷா அவர்களுடைய திட்டப்படி தான் ஏற்கனவே அந்த முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ தலைவருடைய கூட்டணியை டெல்லியில் கூட்டுறப்ப பாஜகவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து தனது பக்கத்தில் வலது பக்கம் அவரை உட்கார வச்சு தனக்கு அடுத்த இருக்கையை கொடுத்து பாஜகவுக்கு அடுத்த தலைவர் தான் இவர் தாங்கிற மாதிரி ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்த உடனே இதை பார்த்து அதிமுக தொண்டர்கள்லாம் மதிமயங்கி பரவாயில்லையே பாஜக நம்மளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதேன்னு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கின பிறகு அவங்க உள்நோக்கமாக செஞ்ச வேலை என்னென்னா, நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் வந்து நீங்கள் அங்கே வந்து பாஜகவை வலுப்படுத்துறதுக்கும் வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம தலைமையில் அங்கே வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கும் ஒருவேளை வெற்றி பெற்றால் பாஜகவுடைய மந்திரி சபை அமைக்கிறதுக்கான திட்டத்தை நீங்கள் பாருங்கன்னு இவருக்கு சிக்னல் கொடுத்தவர் தான் பாஜகவுடைய அந்த மாநில தலைவர். இங்கே என்ன சொன்னார், இந்த ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அந்த அதிமுக தலைவர்களையுமே வந்து இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய வேலையை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். முன்னுக்கு பின் முரண்பாடாக வந்ததை உணர்ந்து கொண்ட அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, சுதாரிச்சிட்டாரு. ஆகா, இவங்க கூட போனோம்னா நிச்சயமாக குழி பறித்து நம்மளை வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க, இப்போ நம்ம சுதாரிச்சுக்கணுண்டு அவர் படுத்த குழியில் விழுந்த எடப்பாடி அவர்கள் முணங்கி ஜம்ப் பண்ணி மேலே வந்துட்டு உடியாந்துட்டார். அப்பாடேன்னா இனிமேல் குழியில் மாட்டிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வகையில் கொஞ்சம் முன்னாடி சுதாரிச்சிட்டதுனால இவர் வந்து பரவாயில்ல, சரியான ராஜதந்திரி தான் சொல்லி அதிமுகவில் உள்ள 80% தொண்டர்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டுறாங்க. எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம்தான் அதிமுகவுடைய பெரும்பாலான தொண்டர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் இருக்கிறாங்க. இவர்களுடைய ஏகோபித்த முடிவு எப்படியா இருக்குதுன்னா,
அதிமுகவில் போனவங்க எல்லாம் வர்றங்கிறவங்கள ஏற்றுக்கங்க. அதே சமயம் வர்றவங்க வந்து அதிமுக காரங்களாக தான் வரணுமே ஒழிய பாஜகவுடைய பி டீமாக உள்ளே வர்றவங்கள சேர்க்காதீங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. சார், எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடி அந்த மாதிரி ரைடு எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே பிஜேபி வச்சுருக்காங்க, அதனால தான் கூட்டணிக்கு போகிறாங்க, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தினாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. பட் ஆனால் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியை எதிர்த்தே போகிறாங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி அவர்களுக்கு அவர்கள் மேலே எந்த மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இப்போ கரெக்டாக இருக்காங்களா? அதாவது பாஜக அரசு வந்து அதிமுக மட்டும் இல்லை, எல்லாரையுமே அவங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள வந்து இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படி விட்டு பல தொந்தரவுகள் கொடுத்தாங்கங்கிறது பரவலாக பேசப்படுற செய்தி. உங்கள் கேள்வி என்னென்னா, அதிமுகவுக்கு அப்படி எதுவுமே பெரும்பாலும் விடலையே, அது எப்படின்னு சொல்லுவீங்க. விடாமையெல்லாம் இல்லை. ஏற்கனவே சில அமைச்சர்கள் வீட்டில் வந்து ரைடு விட்டு அந்த வழக்குகளை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. குறிப்பாக இப்போ சமீபத்தில் கூட 2 தினங்களுக்கு முன்னாடி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரைடு நடந்து அவரை கைது செய்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நில மோசடி வழக்கில் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி இருக்கிறப்ப மேற்கொண்டு அவர் மேலே இன்னொரு வழக்கு போட்டிருக்காங்க, அது கொலை மிரட்டல் வழக்குண்டு. இப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணுன்னா அதை எப்படி கொண்டு போய் யாரை எப்படி மிரட்டலாங்கிறது அவங்களுக்கு தைரியமாக தெரியும். சரி, அப்படி இவ்வளோ சூழ்நிலையில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எப்படி இவ்வளோ துணிச்சு நீங்கள் அவங்களுடைய உதவி வேணான்னு சொல்கிறாரு? அப்போ எடப்பாடி அவர்கள் மேலே வந்து எதுவும் இல்லையா, குற்றம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுடைய கேள்வி. அதை உள்ளே போய்ட்டு நம்மளுக்கு பார்க்க தெரியல. ஒருவேளை நேரடியான தொடர்புக்கான சான்றுகள் இல்லாமல் இருந்தால் எடப்பாடி அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இவர் குற்றங்கள் எதுவும் செய்யாத ஆளாக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே ஒரு கட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பக்கத்தில் எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்தார்ல, அந்த சூழ்நிலையில் பாஜகவும் அதிமுகவும் 2 கலந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய சமிக்கை வந்து காட்டப்பட்டுச்சு. அப்போ பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுக்கு என்ன ஒரு தைரியமும் சந்தேகமும் வந்துச்சுன்னா, பரவாயில்ல, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூடவே இருந்து உறவாடி தனக்கு இருந்த பாதகமான ஃபைல்களெல்லாம் சரி பண்ணிட்டார் போல இருக்குது, அதனால் இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை, தலைவர் தில்லா நிற்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. இது கற்பனை தான், நீங்கள் கேட்டதுக்கு நம்ம சொல்லக்கூடிய கற்பனை. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நமக்கு கூட என்ன தோணுதுன்னா, ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்து எந்த குற்றமுமே செய்யாதவராக கூட இருக்கலாம், அல்லது ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தாலும் அது இவருக்கு நேரடி தொடர்பு இல்லாமல் இவர் தப்பிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே அந்த டெல்லி அந்த என்டிஏ கூட்டத்துக்கு முன்னாடியே அவர் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவராக இருக்கலாம். அந்த தைரியத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான அரசியலுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்காரு என்று சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. சார், இன்னொரு கேள்வி. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் பிஜேபியோட ஆதரவோடு நின்னார். இப்போ அவர் வந்து இப்போ சமீபமாக, அதாவது இப்போ லைவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து நவாஸ்கனி வெற்றியை எதிர்த்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ் அப்படின்னா வந்து சொத்து விவரங்களை வந்து நவாஸ்கனி வந்து சரியாக கொடுக்கல, இது தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அவர் எடுத்த எல்லா முயற்சியும் சட்ட ரீதின்னு போவார். காரணம் வந்து அவர்கிட்ட தொண்டர்களும் கிடையாது, படையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து டெல்லியில் வந்து பாஜக தலைவர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பார். நவாஸ்கனி அவர்கள் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், ஏற்கனவே 5 வருடங்கள் வந்து சிட்டிங் எம்பியாக இருந்தவர். மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய எம்பி பதவிக்கு போட்டியிடுறப்ப எது கொடுக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுலாம் அவருக்கெல்லாம் தெளிவாக தெரியும். அதற்கான டீம் அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறையா வழக்கறிஞர்கள் வந்து அவருடைய உறவினர்களாகவும் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து எந்த விதமான ஊழலுக்கும் செய்யாத ஒரு 100க்கு 100 தூய்மையான ஒரு எம்பிங்கிறது இந்த நாடே அறிஞ்ச விஷயமா இருக்குது. அதனால் இவருடைய அந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வந்து நவாஸ்கனி அவர்கள் பயப்பட போகிறதும் இல்லை, அவருக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. இது மாதிரி வழக்குகள் தொடக்கிறதுல மன்னன் ஓபிஎஸ்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இதை பார்த்து தான் இப்போ எடப்பாடியே பயப்படுறாரு. அப்போ இவர் வந்து வந்தார்னா வர்றப்ப அப்படி பூனை மாதிரி வருவார், உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு என்ன பண்ணுவார்,
நிறைய மாதிரி வேலையில் பார்த்து ஆரம்பிச்சிருவார், நம்ம சரி வராதுங்கிற பயம் வர்றதுக்கு காரணமே ஓபிஎஸ் அவருடைய நடவடிக்கை தான். இதை பார்த்து நவாஸ்கனி அவர்களோ அல்லது முஸ்லீம் லீக்கோ பயப்பட போகிறதும் இல்லை. அப்படி அவங்க நவாஸ்கனி தரப்பில் எந்த தவறு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எதையாவது உருட்டிக்கிட்டு தன்னை நிலை காட்டுறதுக்கு இவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சட்ட ரீதியாக இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு செய்தியில் வந்துக்கிட்டு இருக்கணும்ல, அதை அவர் செய்கிறாருங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு தெரிய வர செய்தியாக இருக்குது. சார், இப்போ நம்மளோட டைட்டில் வந்து எடப்பாடி வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருக்கோம். எப்படி எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முடிவு கட்சியில் எடுக்கிறாரு அப்படின்னு தான் ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். நிறையா தகவல்கள் சொன்னீங்க. எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எப்படி கூட்டணி அமையும், யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது? எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ என்ன ஒரு ஸ்திரமான முடிவு எடுத்திருக்காருன்னா, எந்த சூழ்நிலையிலையும் பாஜக பக்கம் கூட்டணி போகிறது கிடையாது. அது ஒரு தெளிவாக முடிவு எடுத்துட்டார். அதை சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் இனிமேல் அவங்கள சந்தேக கண்ணோட பார்க்குறது 2வது முடிவு. 3வது முடிவு, குறிப்பாக ஓபிஎஸ்களை உள்ளே சேர்க்கவே கூடாது. காரணம் வந்து அவர் ஓபிஎஸ் இல்லை, அவர் வந்து பாஜக பிஎஸ். அவரை சேர்த்தோம்னா நம்மளுக்கு தலைவலி. அங்கே என்ன டெல்லியில் சொல்கிறாங்களோ அதை இங்கே கொண்டாந்து உருட்டிக்கிட்டு இருப்பார். அதனால் அவரை சேர்க்கவே கூடாது. 4வது அவருடைய திட்டம் வந்து, எவ்வளவு தான் நம்ம வந்து வலுவாக கட்சி இருந்தாலும் கூட்டணியுடைய பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டாரு. அதனால் அவர் இனிமேல் என்ன செய்வார்னா, முடிந்த அளவு ஒரு பலமுள்ள சில கட்சிகளை வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்கான முயற்சிகளை இப்போவே அவர் ஈடுபட்டார். அதில் சில வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வழியில் புதுசாக 2 கட்சிகள் வந்து அதிமுகவில் இணையுங்கிற மாதிரி ஒரு பேசப்படுது. அதில் ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று விஜய் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியை நிச்சயமாக இவர் சேர்க்க மாட்டார். ஏன் சேர்க்க மாட்டார்னா, நாம் தமிழருடைய அதிகமான மேடைகளில் பேசக்கூடிய பேச்சு எப்படியா இருக்குன்னா, திராவிட இயக்கங்களை ஒழிக்கணும், திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது, திராவிடம்னு சொல்லி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையுமே தாக்கி கொள்கை ரீதியாக பேசிட்டு வர்ற அந்த நாம் தமிழரோட கூட்டணி சேர்ந்தால் நிச்சயமாக அது பாதிப்பாக தான் வரும். அதனால் அவரை நம்ம வந்து சேர்த்தா நம்மளுக்கு கிடைக்க போகிறது அவர்கிட்ட உள்ள 8% ஓட்டு அப்படி கிடைக்காது, பாதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாதிப்பு இந்த பக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் தமிழரை வந்து அவர் அதிமுகவில் சேர்க்க மாட்டோங்கிறத அவர் உறுதி எடுத்துட்டார். 5வதாக வந்து விஜய் அவர்களை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து விஜய் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வர்றாரு. அரசியலில் உள்ள மேடு பள்ளம் ஆழமெல்லாம் இன்னும் அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எடுத்தவுடனே அவர் முழு வீச்சில் ஃபுல்லாக இறங்கி அவர் எதுவும் செஞ்சு விடவும் முடியாது. அல்லது அவர் நாம் தமிழர் சீமான் அவர்களை போல் இன்னொரு 20 தேர்தலுக்கு தனித்து நின்று ஒவ்வொரு பர்சண்டாக ஏறி வர்றதுக்கான காலம் வாய்ப்புகள்லாம் அவருக்கு பொறுமை இருக்காது. அதனால் இப்போ அவர் என்ன நினைப்பார், ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு கட்சியில் நம்ம கூட்டணி சேர்ந்து நம்மளுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை பெறுவோங்கிற அந்த நோக்கத்தில் விஜய் வருவார். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை சேர்த்துக்கிட்டா அவர் தரப்பில் உள்ள இளைஞர்களுடைய ஓட்டு சில சதவீதங்கள் நம்மளை தூக்கி கொடுக்கும். ஆக கடந்த தேர்தலில் வெற்றி வித்தியாசம் வந்து 2%, 3% தான். இதை ஜமாளிக்கிறதுக்கு அந்த வேறு ஒரு சில கட்சியோட கூட்டணியும் இந்த விஜய் அவருடைய கூட்டணியும் வைத்துக்கின்னா நம்ம இதில் வந்து வெற்றி பெறலாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எடப்பாடி போயிட்டுருக்காரு. ஆனால் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணியும் வலுவாக இருக்குது. அந்த கூட்டணியும் எதுவும் சிதறாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து அவ்வளோ சுலபமாக யாருக்குமே இருக்காது, டஃப்பாக தான் இருக்குங்கிறது தான் அரசியல் கணிப்பாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக வர இதுவரை நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.